ஹரே கிருஷ்ணா. நரகத்தில் யமன் கூட நின்றுட்டு இருக்கும்போது இங்கேருந்து பூலோகத்துலேருந்து ஒரு வாசி நரகத்து யமதர்மராஜா அழிச்சின்னு போயிட்டார். அங்கே போன போது யமன் கேட்குறாரு, ஏண்டாப்பா இங்கே வந்து நிற்கிறையே, நீ சாமியோட பேரை ஒரு தடவை கூட சொல்லியிருக்க மாட்டியா? அப்படி சொல்லியிருந்தேன்னா உனக்கு இங்கே வர வேண்டிய வேலையே இல்லையே. ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா இதெல்லாம் சொல்ல தெரியாதா? அது உனக்கு தெரியும். உனக்கு இன்னொன்று சகசிரநாமங்கள்னு ஒன்று இருக்குப்பா, அதில் 1000 நாமங்கள் இருக்குது. அதுலேருந்து ஒரு நாமா கூடவா உன் வாழ்நாள் பூரா நீ சொல்லாமல் இருந்திருப்ப. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானேன்னு ஒரு ஸ்லோகமே இருக்குப்பா ராமரை பற்றி. அதை சொல்லியிருந்தா கூட நீ நன்னா இருந்திருக்கலாமே. அதை கூட நீ ஒரு தடவை கூட சொல்லாமல் அப்படி வந்திருக்கியே. அதனால தான் நீ இங்கே வந்து இந்த இடத்துல இப்போ நிற்கிற. அது சரி ரங்கா, அதை சொல்கிறதுக்கு என்னப்பா உனக்கு கஷ்டம்? அவ்வளோ கஷ்டமான வார்த்தையா? அந்த அரங்கனோட பேரை கூடவா உனக்கு சொல்ல தெரியாது? அதை சொல்லியிருந்தேன்னா நீ எப்படியோ இருந்துக்கலாமே. அரங்கனோட பேரை சொல்லியிருந்தாக்க நரகம்ங்கிற ஒன்றே கிடையாதான். அதுமாரி அரங்கனோட பேரை சொல்லாதவனுக்கு சோறு போட்டால் கூட அந்த சோறு வந்து நாய்க்கு போடுற சோறு கூட நன்றி இருக்குமா? அது கூட உனக்கு கிடையாதான். அதனால் நான் சுவாமியோட பகவானோட பேரை சொல்லாதவனுக்கு சோறு கூட போடப்படாதுன்னு தொண்டரடிப்பொடி வாழ்வாரே சொல்லிட்டு போயிருக்காராம். இது போல் இருக்கிற உனக்கு வந்து நீ ஒரு தடவை கூட இப்படி சொல்லாமல் வாழ்நாளை பூரா கழிச்சுட்டு இங்கே வந்து இப்படி நிற்கிறியேப்பா, எனக்கு கஷ்டம் கொடுக்குறியே, நீனும் கஷ்டப்பட போறியே அப்படின்னு சொன்ன உடனே சரி உங்கள்கிட்ட இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை. அப்படியே ஒரு யமதர்மராஜா நரகத்துக்கு போகிற ஒரு வேலையாளை கூப்பிட்டு, இந்தாப்பா இவனை நரகத்துக்கு இழுத்துன்னு போ அப்படின்னு சொல்கிறார். அவர் அங்கேருந்து வந்து சொல்கிறார், ஐயா நரகம்னு ஒன்றே இப்போ இல்லை. என்னடா சொல்கிற? நரகம்னு ஒன்று இல்லையா? என்ன சொல்கிற நீனு? ஆமாம், இங்கே நீங்கள் இப்போ இவருக்கு சொல்லிகிட்டு இருந்தீங்களா, ஏன் பகவான் பேரை சொல்லலை, ஏன் ராமா சொல்லலை, ஏன் கிருஷ்ணா சொல்லலை, ஏன் ரங்கா சொல்லலைன்னு கேட்டியா? இதை உட்காந்து சொன்னவங்கெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் அங்கே கேட்டுட்டு இருந்தாங்களா? அந்த நரகத்தில் இருந்த எல்லா நரகவாசிகளும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ நரகமே ஒன்று இல்லாமல் போயிடுது நீங்கள் இப்படி சொன்னதுனால அப்படின்னு சொன்னோன்னா, ஐயா அப்படியா, நரகமே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டு சொல்கிறார். அதனால தான் நம்ம எப்போவுமே பகவான் நாமாவை சொல்லிகிட்டே இருக்கணும். அதனால் நமக்கு தான் பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு ஒரு அருமையான ஒரு மகாமந்திரத்தை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்று சொல்லி நம்மளும் ஆனந்தம் அடைஞ்சு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம ஆனந்தம் அடைய செய்யலாம். இதுதான் ஒரு நாமத்தினுடைய மகிமைன்னு ஒரு சின்ன ஸ்டோரி. அதை உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா.